டியர் மக்களே, மை டியர் லேடிஸ், மை டியர் யூத், இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல நமக்கு கெஸ்டா வந்திருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். நாட் ஓன்லி இன் டெர்மட்டாலஜி பட் இன் மை லைஃப் டூ. அவர் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, மை டீச்சர் அண்ட் மை மென்டார் அண்ட் இஸ் கைட் இன் மை பர்சனல் லைஃப் ஆல்சோ. ஸோ நம்ம எப்பாவது நமக்கு ஒரு பிரச்சனைனா ஒருத்தர்கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்போம் இல்லையா, ரொம்ப பர்சனலாக. அது மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் திவா. யூஸ்வலி கால் ஹிம் fondly as திவா. ப்ரொஃபஸர் டாக்டர் பால் திவாகர் யெசுடியன். அவர் ரொம்ப பெரிய டெர்மட்டாலஜிஸ்ட். இஸ் அன் இன்டர்நேஷ்னல் டெர்மட்டாலஜிஸ்ட். ஒரு 27 years of rich experience in dermatology. அவர் இந்தியாவில் MD dermatology முடிச்சுட்டு UK போய் அங்கே 2 ஹாஸ்பிட்டலில் சீனியர் கன்சல்டன்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் and he has got private practice in 2 different clinics and hospitals and ரொம்ப ஒரு மிகச்சிறந்த ஒரு dermatologist. He has got an academic, clinical and ethical practice. அதாவது டெர்மட்டாலஜி இப்போ ரொம்ப காஸ்மெட்டிக், ஈஸ்தட்டிக் அந்த மாதிரி போயிடுச்சு. ஒரு ஆல்மோஸ்ட் லைக் பியூட்டிஷியன் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு. பட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் டெர்மட்டாலஜிஸ்ட்கெல்லாம் டெர்மட்டாலஜிஸ்டாக ஒரு டீச்சர் மாதிரி ஒரு கிளினிக்கல் டெர்மட்டாலஜியில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணுற ஒரு ஃபியூ டெர்மட்டாலஜிஸ்டில் ப்ரொஃபஸர் டாக்டர் பால் திவாகர் யெசுடியன் is one among them. And I am very happy and proud to invite Dr. Diva to our YouTube channel. And நம்மளுடைய டவுட்ஸ் எல்லாம் அவர் கிளாரிஃபை பண்ண இன்னைக்கு வந்திருக்காரு. He has done about 73 international publications. ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலில் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். இது எல்லாமே 73 டிஃப்ரெண்ட் ஜேர்னல்ஸில் 73 டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிசர்ச் ஆர்டிகல்ஸ் அவரோடது பப்ளிஷ் ஆயிருக்கு. He has written 2 very important books. One on the history of British dermatology. The other one is skin of color. அதாவது டெர்மட்டாலஜி நம்ம ஸ்கின் கலருக்கு தகுந்த மாதிரி மாறும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற டெர்மட்டாலஜி ப்ராக்டிஸ் வேற, இங்கே இருக்கிற டெர்மட்டாலஜி ப்ராக்டிஸ் வேற. பிகாஸ் தி அப்பியரன்ஸ் ஆஃப் ஸ்கின் டிசீஸே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் டு ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவருக்கு 2 கண்ட்ரிலையும் எக்ஸ்பீரியன்ஸ், இங்கே படித்து இங்கேயும் அனுபவம் பெற்று அங்கே யூகேலையும் அவர் படித்து அனுபவம் பெற்றதுனால அவர் இஸ் அன் MD அண்ட் MRCP. ஸோ 2 கண்ட்ரிலையும் அவர் மிகப்பெரிய டிகிரி வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் ஹி நோஸ் த டெர்மட்டாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் போத் த பீப்புள். ஸோ இந்த ஸ்கின் ஆஃப் கலர் அப்படிங்கிற இந்த நம்மளை மாதிரி ஏஷியன் கண்ட்ரிஸோட டெர்மட்டாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அவருக்கு நல்லா தெரியும். வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட டெர்மட்டாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் தெரியும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் இன்னொரு பெரிய ஆச்சரியம்னா, அந்த புக்கை சேர்ந்து அவங்க கூட எழுதினது என்னுடைய குரு டாக்டர் பேட்ரிக் யெசுடியன். எனக்கு குரு அண்ட் ஆல்மோஸ்ட் கடவுள் மாதிரி அவங்க திவாவோட ஃபாதர். ஸோ அவங்களும் திவாவும் சேர்ந்து எழுதியிருக்காங்க. இன்ஃபேக்ட் திவாவோட சன் ரோஹன் யெசுடியானும் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. இவங்க ஒரு ஜெனரேஷன் பை ஜெனரேஷனாக டெர்மட்டாலஜி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஊரில், நம்ம இந்திய நாட்டு மக்களுக்கு. உலகம் முழுவதும் கூட மருத்துவ தலைமுறை இவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஐ எம் வெரி ஹாப்பி டு இன்வைட் திவா, who is also an avid gardener. He is a very good reader and நாங்கள் ரொம்ப ஜோவியலாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சிரிச்சுட்டே இருப்போம், நேரம் போகிறதே தெரியாது. Such a great human being and a fun-loving friend of mine. Welcome Diva. Thank you so much Murug's. Great to be with you. YouTube channel is growing so fast, it's amazing. So thank you so much for having me and hopefully we'll chat something which will be helpful for everyone. Thank you. Diva also has a YouTube channel called Discover Dermatology. அதில் ரொம்ப சயின்டிஃபிக்காக என்ன மாதிரி ரொம்ப ஜோக்கெல்லாம் அடிக்காமல் கொஞ்சம் சீரியஸான டெர்மட்டாலஜி விஷயங்கள் நிறைய வரும். இட் இஸ் மோஸ்ட்லி ஃபார் டெர்மட்டாலஜி ப்ராக்டிஷனர்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த ஜென்ரல் பப்ளிக். ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவே ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு லிட்ரேச்சர் மாதிரி இருக்கும். இதில் நிறைய வீடியோஸ் திவா இஸ் போஸ்டட் இன் யூடியூப். சம் ஆஃப் யூ ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கேன் வாட்ச் திஸ் டிஸ்கவர் டெர்மட்டாலஜி இன் யூடியூப். வேறு எங்கள் சீஃப் ப்ரொஃபஸர் பேட்ரிக் யெசுடியன் சாரும் நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ திங்க் as Diva said, நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல உபயோகமான விஷயங்கள், நல்ல ஜாலியாக இன்டர்வியூவில் பேச போகிறோம்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. தேங்க்யூ திவா. தேங்க்யூ. ஒன்ன மாதிரி நான் ஆர்டிஸ்ட் இல்லை, ஸோ கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பேசுவோம். Diva, to start with, what do you mean by healthy skin? Skin health அப்படின்னா என்ன? What is your கருத்து என்ன? See, when we look at our skin, நம்ம we think of it as a purely skin problem. But actually, our body is healthy, our skin also is healthy. So, udal nalam mari, thol nalamam. So, if whatever is good for your body is also good for your skin. So, as long as we look after our general health, the saapadu, all the bad habits, not doing those things, and then looking after our general health is the best way to have good skin as well.
அது வந்து நியூட்ரிஷன்லேயே ஸ்டார்ட் ஆகும். அவாய்டன்ஸ் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ், ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் த சன், இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம் இஃப் வி ஃபாலோ ஆன் ஆர் டே டு டே லைஃப், தட்ஸ் த பெஸ்ட் வே டு ஹாவ் லாங் டேர்ம் குட் ஸ்கின். அவன் வந்து வி ஆல்வேஸ் திங்க் இந்த மாதிரி இந்த ஒரு பில்லு போடுவோம், ஒரு சப்ளிமெண்ட் எடுப்போம், தட்ஸ் தி ஈஸியஸ்ட் வே. எல்லாரும் எவ்ரிபடி வாண்ட்ஸ் அ ஷார்ட் கட். ஆனால் ஃபார் லாங் டேர்ம் குட் ஸ்கின், குட் பாடி, it's always lifestyle factors, exercise, nutrition, and as I said, avoidance of some habits which unfortunately நம்ம எல்லாருமே இந்த westernized mode of living la we have forgotten our roots. Our tradition is to work hard, eat little, and also to try and do things which are a bit more spiritual, have faith in God. All those are important in our good health and good skin as well. Sleep well and be happy. Exactly. Spiritual, mental, everything has to be right for our skin to be right. இதுதான் வள்ளுவர் அழகா சொல்றாரு, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம்ங்கிறாரு. அவர் முகம்னு சொல்றது தோல் முடி. எக்ஸாக்ட்லி, புக் மாதிரி தான், ஒரு புக் மாதிரி தான். ரொம்ப அருமையான விளக்கம் திவா. ஸோ நீ சொன்ன மாதிரி அந்த உடல் நலம் தான் தோல் நலம். The healthy body and mind is reflected on healthy skin. Skin is like a mirror, as you said. Mirror of what is going on inside our body. Exactly. That's wonderful. திவா, இப்போ அது இதுக்கு ரிலேட்டடாக நம்ம பார்க்கும்போது as diet, fasting and nutrition, all these things have any role to play in skin health. இப்போ இந்த நம்ம உணவு கட்டுப்பாடு, சத்துள்ள உணவு சாப்பிட்றது, உண்ணாவிரதம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து தோல் நலத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆமாம், டெஃபினட்டாக. ரீசெண்டாக I had been to the American Academy of Dermatology. அதாவது உலகத்திலேயே பெரிய dermatology meeting. அதில் most emphasis was how the nutrition is important for our skin. அதாவது நம்ம என்ன சாப்பிட்றோமோ that is the best way to keep our skin healthy. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, with nutrition 3 things happen. அதாவது inflammation, oxidation, glycation. Inflammation வந்து inflammationனால the skin looks a bit older. அதே மாதிரி ஆக்சிடேஷன்னா some bad skin products accumulate within the cells, so அதுவும் makes damages our skin. And glycationனா too much of sugar, ரொம்ப சக்கரை இருந்துச்சுன்னா that is also bad for our skin. It makes collagen, things which holds our skin together, it makes it more brittle. So இந்த மாதிரி some basic science வச்சே they know that nutrition plays a very important role. In fact, they say there are anti-inflammatory foods. அதாவது இந்த ginger, garlic, turmeric, உணவே மருந்து. So if you have that, it actually takes inflammation away from your body and away from your skin. They call it inflammaging. அதாவது இன்ஃப்ளமேஷன்னால ஏஜிங் வருது. ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் வராமல் பார்க்குறதுக்கு இந்த கார்லிக், ஜிஞ்சர், டர்மரிக்லாம் நம்ம சாப்பாட்டில் போட்டோம்னா it decreases inflammation. அதே மாதிரி if you have very high sugar products, ரொம்ப சக்கரை இருந்துச்சுன்னா it makes our collagen very brittle. ஸோ collagen வந்து நம்ம பில்டிங்லலாம் இருக்கும்போது we have these metal wires holding the building together. That is collagen. So அது if it becomes brittle, then everything breaks down. So similarly, if there's too much of sugar, it makes the collagen brittle. Skin itself makes it more fragile. So அதனால தான் if you have diabetes, other things, it makes your skin brittle, and that has an appearance, when you look at your skin itself, it looks different, looks more aged. So அந்த TMT முறுக்கு கம்பி மாதிரி collagen. Exactly. நிறைய சுகர் சாப்பிட்டா அது முறுக்கு மாதிரி ஆயிடும். Exactly. அப்புறம் oxidation. Oxidation is another important thing which is happening in our cells all the time. ரொம்ப oxidation நடந்துச்சுன்னா lots of byproducts are there inside the cell that damages the cells. So antioxidants அப்படின்னு சொல்றாங்க. The vitamin C, அந்த புளிப்பா ஏதாவது இருந்துச்சுன்னா that has vitamin C, that has antioxidant levels. So இந்த மாதிரி using food itself, the basics, mechanisms of aging, health, all that we can explain. So having good nutrition is the best way to have good skin, to avoid these 3 things: oxidation, glycation and inflammation. Yes. About the fasting, Deva? Fasting is also important. If you look at any religious book, any religion you take, they all say that fasting is good, and there's probably a lot of truth in that. If you fast,
நம்ம பாடி வந்து திங்ஸ் சம்திங் இஸ் ராங். ஸோ இட் ஷட்ஸ் டவுன் ஆல் த bad processes which is going on. It's called autophagy. Autophagy na your body's cells is trying to get rid of all the toxins. Adu vandu the more you fast, the better it is. So intermittent fasting அப்படினு ஒன்று இருக்கு. So you have your dinner as early as possible, have your breakfast as late as possible. So அது 12 to 16 hours விட்டீங்கன்னா that autophagy really kicks in. So it takes away all the toxins from your cells, including the skin. So they say if you fast for long enough, then all the skin processes also improve. The hydration, thanni irukkiradhu skin la, that improves. The skin roughness decreases, becomes smoother. In fact, David Sinclair nu oru Harvard physician irukkaru. Avar solraru whole weekend you fast, Friday, Saturday, Sunday. ஸோ தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், பட் யூ ஃபாஸ்ட். ரொம்ப கஷ்டம், பட் பண்ணால் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ ரீபூட். நம்ம பிரியாணி லவர்ஸ்லாம் இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரம்ஜானில் they looked at the skin of those who were fasting. Their skin was better than those who didn't fast. So this was an American journal as well. So you can see fasting வச்சே so much of research shows that it's good for our skin. So definitely fasting is good. Intermittent fasting and even more long-term fasting. எக்ஸலண்ட் தேவா. இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் பற்றி தான் எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் இதை பற்றி தான் நிறைய பேச்சு, அண்ட் பீப்புள் ட்ரை டு ஃபாலோ தட். பட் வாட் யூ ஹவ் கிவன் இஸ் அ வெரி சிம்பிள் டிப். ரொம்ப எளிமையான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் நீ சொல்லியிருக்க. அதாவது ஏர்லி டின்னர் அண்ட் லேட் பிரேக்ஃபாஸ்ட், அது ரொம்ப ஈஸி டு ஃபாலோ. யோகாவே நம்ம காலேஜில் படிக்கும்போது ப்ரொஃபஸர் ஜெயரார் சொல்லுவார், யூ புட் த ரைட் லெக் ஆன் த லெஃப்ட் ஷோல்டர் அண்ட் லெஃப்ட் லெக் ஆன் த ரைட் ஷோல்டர், டேக் எ டீப் பிரெத், யூ எண்ட் அப் இன் பைலேட்டரல் இன்குவனல் ஹெர்னியா. ஸோ எக்ஸசைஸ் ஷுட் பி வெரி சிம்பிள் அண்ட் ரிலாக்ஸ்ட். அதை வந்து ரொம்ப டஃப் ஆக்கக்கூடாது. ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் யூ ஹவ் கிவன் அ வெரி வெரி சிம்பிள், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் வே ஆஃப் டூயிங் தட். ஏர்லி டின்னர் அண்ட் லேட் பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், there's one more point to that. அதாவது ரொம்ப இட்ஸ் வெரி ஹார்ட் டு நாட் ஈட் ஃபார் சச் அ லாங் டைம். ஸோ யூ கேன் ஹேவ் fluids. You can have black coffee and black tea. So காலையில் if you're feeling hungry, black coffee அல்லது black tea குடித்தா கொஞ்சம் வயிறும் கொஞ்சம் நரம்புன மாதிரி இருக்கும், and you can continue with the fast. So அது வந்து ஓகே, தண்ணி குடிக்கலாம், but you can't have anything with sugar or milk. So black coffee or black tea is okay, and that will extend your period. No sugar, no milk. But everything black is okay. ஸோ அதே மாதிரி நீ இந்த டயட் உணவே மருந்துன்னு சொன்னதை இதையுமே வள்ளுவர் 2600 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாரு. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, யாக்கைனா உடல், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உடன்கிறார். நீ என்ன சாப்பிட்றியோ அதை தெரிஞ்சு கரெக்டாக சாப்பிட்டேன்னா, அதோடைய கேலரி அளவு எல்லாம் தெரிஞ்சு சாப்பிட்டேன்னா மருந்தே வேண்டாம் உடம்புக்கு அப்படிங்கிறாரு, டிசீஸே வராது அப்படிங்கிறாரு. ஸோ தட்ஸ் அன் எக்ஸலண்ட். ஏன்னா நம்ம தமிழில் நம்ம இலக்கியங்களில் இல்லாதே இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாம் சொன்னது ரொம்ப கரெக்ட். வந்து we should take the positive points and follow that. It's a culture and we should follow it. நீ சொன்ன மாதிரி எல்லா ரிலிஜன்லையும் இந்த ஃபாஸ்டிங் இருக்கு. ரம்ஜான் இருக்கு, லென்ட் பீரியட் இருக்கு, ஜெயின்ஸ் ஃபாஸ்ட் அலாட், அண்ட் இந்துவிசமில் நிறைய ஃபாஸ்டிங் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த காலத்தில் நமக்கு சொல்லி வச்சதெல்லாம் அதுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஆடியன்ஸ்க்கு நீ இன்னைக்கு சொன்னது என்னென்னா, இந்த ஃபாஸ்டிங் அண்ட் டயட் எல்லாம் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு. ஜென்ரலாக பீப்புள் பிலீவ் இப்போ டயட் அண்ட் ஃபாஸ்டிங் இஸ் ஒன்லி ஃபார் ரெடியூசிங் வெயிட், ஃபார் லூசிங் வெயிட் அண்ட் பீயிங் ஃபிட் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இது வந்து ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ நியூ இன்ஃபர்மேஷன், அண்ட் பீப்புள் ஷுட் ரியலைஸ் தட். இல்லை, தேவ் டன் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் as well. அதாவது இந்த அமெரிக்கன் அகாடமியில் they actually looked at the skin turgidity, which means how much of water is there in the skin, and they measured it. So objective scores. There was actually another, ஒரு ஹாலண்டில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அது வந்து this is more with diet. ஒரு 6 மாதத்துக்கு they asked people to have snacks with between meals. You can have snacks. So the salt, crisps, அதெல்லாம் they used to have, salted crisps. Crispsனா இங்கே chips. Another group வந்து they asked them to have fruits, apples. 6 மாதத்துக்கு அப்புறம் they looked at wrinkles. Okay. And they found that those who were having chips had more wrinkles
than those who are eating fruit. So you can see that natural fruits, natural sugars are much better than having what we call synthetic food. நம்ம ஊர்ல ஏகப்பட்ட மசாலா சிப்ஸ் வேற, Processed food னு சொல்லுவாங்க. ப்ராசஸ்ட் ஃபுட். பாக்ஸ்ல இருந்துச்சுன்னா இட்ஸ் நாட் ரைட். எக்ஸாக்ட்லி. பேக்ட் ஃபுட் யூ ஷுட் சே நோ. எக்ஸலண்ட் திவா. ஸோ அதே மாதிரி இந்த நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்டும் ஸ்கின் ஹெல்த்துக்கு, ஹேர் அண்ட் நெயில் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் நீ ஹைலைட் பண்ண. வெரி இன்ட்ரெஸ்டிங் திவா. லெட் அஸ் கீப் டாக்கிங்.